இது பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 65 நாள் ஆகுது. இப்போதான் தீவனம் பழக்கிட்டு இருக்கோம் விரால். சரிங்க. ஃபிங்கர் லைன்ஸ் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸு கருப்பாயிரும். அதாவது அது 3 to 4 இன்ச் சைஸு. நம்ம ஃபர்ஸ்ட் சேல்ஸுக்கு அந்த சைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதை தெரியாதவங்க எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபீட் பழக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் மார்ட்டாலிட்டி அதிகமாகிடும். அதுவாக இருந்தால் கண்டிப்பாக மார்ட்டாலிட்டியே ஆகாது. ஓகேங்க. அந்த விரால் அந்த சைஸு. அதனால அது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிறவங்களுக்கு அந்த சைஸ் 3 to 4 இன்ச் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். எத்தனை இன்ச்சுங்கண்ணா இது? இது 1 to 1.5 to 1.5 இன்ச் தான் இருக்கு. ஓகே ஓகேங்க. 1 to 1.5 இன்ச் இருக்கு. இதுக்கு ஃபீடு அந்த FCRன்னு சொல்லுவாங்கண்ணா, ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ. FCR வந்து பொதுவாக விராலுக்கு வந்து 1:1 தான். ஓகேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ தீவனம் சாப்பிட்டா 1 கிலோ மீன் வளர்ந்துருக்கும். ஓகேங்க. அது ப்ரோட்டீன் லெவல் பொறுத்து 32%, 42%, 42%. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரோட்டீன் கொடுக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% கொடுக்கணும். இதுக்கு அடுத்து 32, அடுத்து அப்படி படிப்படியாக அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் லெவல் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கும். இதே இதுதான் பாறை, ரோகு, மிருகாலு அந்த மாதிரி IMC எல்லா மீனுக்குமே இதே தான். 1:1 தான் FCR. 1 கிலோ தீவனம் சாப்பிட்டுருந்தா 1 கிலோ மீன் வளர்ந்துருக்கும். ரெண்டுக்கும் டியூரேஷன் வளர்ற டியூரேஷன் தான் வித்தியாசம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் 8 மாதம் வளரும். அந்த ரோகு மிருகாலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மாதம் 6 மாதத்துல வரும், 1 கிலோ வந்துடும். இதுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணோம்னா 8 மாதம் 1 கிலோ வந்துடும். ரெண்டுக்குமே மார்க்கெட் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரோகு மிருகாலாம் எடுத்துட்டிங்கன்னா செலவும் கம்மி, மார்க்கெட்டில் நம்ம ரீசேல் பண்ணுறப்ப அந்த ரேட்டும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செலவும் அதிகம், மார்க்கெட் ரேட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், நம்மளுக்கு இன்கமும் அதிகமாக. எவ்வளோ போடுறோமோ அதை விட டபுள் மடங்கு எடுக்கலாம்.